இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். இன்றைக்கான வேத தியானம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இந்த ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அதற்கு மேற்கூறிய வசனத்துல நாம் தியானிக்கும் பொழுது, ஒரு கானானிய ஒரு பெண் ஒருத்தி ஆண்டவரிடத்துல தன்னுடைய மகளுடைய பிரச்சனை நீங்கும்படியாக, என் மகளுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, அதனாலே அவள் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள், அவள் ஆரோக்கியமாக வேண்டும் என்று சொல்லி தன் மகளுக்காக இந்த சகோதரி ஆண்டவரிடத்துல வருகிறார்கள். அவங்க வரவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது பார்த்தா, ஒரு கானானிய பெண், கானான் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து, தேவனால் அருவருக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து இந்த பெண் ஆண்டவரிடத்துல தன் மகள் எப்படியாகிலும் குணமாக வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்புகிறாள். அப்படி அவள் வரும் பொழுது அந்த இடத்துல அவளை ஏசப்பா கிட்ட நெருங்க கூடாதபடிக்கு பலவிதமான தடைகள் வருகிறது. அந்த தடைகளையும் மீறி அவள் உரத்த சத்தமாய், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவரையே பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நின்று சொல்லுகிறார், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய அப்பம் எடுத்து அந்த நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது அது சரியான காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறார். ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்று சொல்ல பார்த்தா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த சுகம் உரியது என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை அறியாத ஒரு மார்க்கத்திலிருந்து, கர்த்தருக்கு அருவருக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து, சபிக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து ஒருத்தி வந்து ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே, என் மகள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி அவள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் அவளுக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார். ஆனாலும் கூட அந்த வார்த்தையை அவள் பொருட்படுத்தாதபடிக்கு சொல்றா, ஆண்டவரே, நாங்கள் நாய்க்குட்டி தான், நீங்கள் சொல்லுகிறது சரிதான், ஆனாலும் மேஜையில வைத்திருக்கிறதை நாய்க்குட்டிகள் சாப்பிடும், அதை கீழே சிந்துறது அந்த நாய்க்குட்டி எல்லாம் அதை சாப்பிடுமே, மேஜையில எஜமான்கள் சாப்பிடும் பொழுது அதிலிருந்து சிந்தப்படுகிற அந்த துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே, அப்படிப்பட்ட ஒருத்தியாக என்னை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னை ஆண்டவரிடத்துல தாழ்த்துகிறார். இப்படி அவள் தன்னை தாழ்த்துகிறதை ஆண்டவர் கேட்ட மாத்திரத்துல அவர் மனம் இறங்கி, ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது, நீ போ என்று சொல்லும் பொழுது அந்த நேரமே அவள் மகள் சுகம் அடைகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, எவ்வளவுதான் நமக்கு வேதனைகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், எல்லாவற்றையும் மீறி அந்த கானானிய பெண் எப்படி ஆண்டவரை பின்தொடர்ந்து சென்று அவள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டாலோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நம் ஆண்டவரை பின்தொடர்ந்து போகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருப்பார். நமக்கு வேண்டிய அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நன்மையான காரியங்களை அவர் செய்வார். எந்த தடை இல்லாம ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது அவள் தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை, நான் நாய்க்குட்டி என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவர் தன்னைத்தானே தாழ்த்தும் போது ஆண்டவர் மனம் இறங்குகிறார். அப்படியாக பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல நாம் வரும் பொழுது
நம்மை தாழ்த்தி, ஏசப்பா எனக்கு இறங்கும், என் குடும்பத்துக்கு இறங்கும், எனக்கு நன்மை செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க, என் கணவருக்கு நன்மை செய்யுங்க, நான் இப்படிப்பட்ட அற்புதத்தை நான் எதிர்பார்த்து இருக்கிறேன், அந்த அற்புதங்கள் எனக்கு நடக்கணும் என்று சொல்லி நீங்க யாரெல்லாம் தாகத்தோடு விருப்பத்தோடு தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். நாம் எல்லோரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான கர்த்தாவே, காலை வேளையில உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில கேட்ட வார்த்தையின்படி ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி ஆண்டவரே அதை குறித்து நாங்கள் தியானம் பண்ணினோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து நீர் எப்படி உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த சகோதரிக்கு அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் அனுப்பினாரோ, அதே போல இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எந்தெந்த காரியத்துக்காகலாம் ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்ததாமே ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அநேகருடைய வியாதிகள் சுகமடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா மாந்திரிக கட்டில் இருந்தும் பிசாசின் வல்லமையில் இருந்தும் எல்லா விழிசுவை ஏவல் கட்டுகளிலும் அகப்பட்டிருக்கிற கொடிய ஜனத்தை ஆண்டவரே கொடிய வியாதினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை இயேசு அந்த நாள் எப்படி விடுவித்தாரோ இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அற்புதத்தை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் கர்த்ததாமே நீர் அற்புதத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.